அண்ணா வணக்கம். வணக்கங்கய்யா, வணக்கம். பெங்களூர்ல அ ஒரு தமிழ்நாடு அரசு பேருந்துகள், தமிழ்நாடு என்று பெயர் இல்லாம வந்த அரசு பேருந்துகள்ல தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கர் ஒட்டுன ஒரு முதல் இயக்கமாக உங்களுடைய இயக்கம் இருந்தது. அதன் பிறகு சரி. அந்த போராட்டத்துக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கிறீங்க? நம்ம ம். நெனச்சுட்டு இருந்தோம். என்னடா தமிழ்நாட்டுல மக்கள் சூடு சொரணை இல்லாம இருக்காங்கன்ற மாரி நெனச்சோம். ஆனா ம். உண்மையிலேயே அது லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து அத வரவேற்றிருக்காங்க. மக்கள் மனதுல ஆழமா இருக்கு. இந்த மாற்றம்லாம் வரணும். திமுக அரசு வந்து தமிழர்களுக்கு எதிரா செயல்படுதுன்றத பெரும்பான்மையான மக்கள் அத உணர்ந்திருக்காங்க. நீங்க அங்க முன்னெடுத்த அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில சேலத்தில நாம் தமிழர் கட்சியினர் அதே போன்ற ஒரு போராட்டத்த முன்னெடுத்தாங்க. பேருந்துகள்ல தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கர் ஒட்டுற போராட்டத்த முன்னெடுத்தாங்க. அதே குழுவினர் இன்னொரு புதிய ஆர்ப்பாட்டத்த இந்த தமிழ் புத்தாண்டு அன்று செஞ்சாங்க. அதை கவனிக்க முடிஞ்சுதா? உண்மையிலேயே இது தமிழ் புத்தாண்டுக்கு தமிழர்களுக்கு குடுத்த பரிசா நெனைக்கிறேன் நானு. சேலம் தெற்கு மாவட்டத்த சேர்ந்த தம்பி உமாசங்கர், அ மத்த அவங்க கூட இருக்கிற தோழர்கள்லாம் சேர்ந்து, அ இது முதல் நம்ம செஞ்ச உடனே அந்த தமிழ்நாடு அரசு புகழ்ச்சி அந்த ஸ்டிக்கர் அந்த நிகழ்வு பண்ணாங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த அதியமான் வளைவு. இந்த திராவிடர்கள் வந்து இந்த பெரியார் வளைவு போட்டிருந்தாங்க பாருங்க. தந்தை பெரியார் வளைவுன்னு சொல்லிட்டு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இப்ப நேத்து இந்த ரிலையன்ஸ் மார்ட்ல தம்பிட்ட நானு இப்ப காலையில தான் பேசினேன் நானு. தம்பி சொன்னாரு. அங்க கடைக்கு ஏதோ போகும்போது அங்க தமிழர் புத்தாண்டு, சித்திரை திருநாள்னு சொல்லிட்டு, ஹாப்பி தமிழ் புத்தாண்டு, ஹாப்பி புத்தாண்டுன்னு போட்டிருக்காங்க. அந்த ஹாப்பி புத்தாண்டு கூட பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஹிந்தி வடிவுல இருக்காம். அந்த ஆங்கிலத்துல எழுதியிருக்காங்க. அந்த ஆங்கிலத்துல எழுதுனது பார்த்தீங்கன்னா, ஹிந்தி வடிவுல இருக்கு. ஹிந்தி ஸ்டைல்ல. அந்த அப்போ ஃபாண்ட் அத ஸ்டைல் ஹிந்தி மாதிரி இருக்கு. ஆமாமா. ஹிந்தி மாரி இருக்குது. அத கேட்டதுக்கு அவங்க எதுவும் கண்டுக்கலையாம். வேற வேற வேலைன்ற மாரி கடந்து போயிட்டாங்களாம். உடனே ஒரு 20 பேர் கொண்ட குழு சேர்ந்து அவங்க பேசியிருக்காங்க. அப்போது கூட அந்த மேனேஜருங்க சரியா பதில் சொல்லாம கண்டும் காணாம போயிருக்காங்க. உடனே தம்பி உமாசங்கர் வந்திருக்காப்ல. நாம் தமிழர் சேலம் தெற்கு மாவட்டத்த சேர்ந்தவரு. உமாசங்கர் உடனே நாம் தமிழர் கொடியோட அங்க போயிட்டு, இவனெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உடனே வந்துட்டு அந்த கத்திய வச்சு கிழிச்சிருக்காப்ல அந்த இதுவெல்லாம். பேனர்லாம் கிழிச்சு, தமிழ்நாட்ல தமிழ் இல்லாத பதாகை எங்களுக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு, உடனே இறங்கி கிழிச்சிருக்காப்ல. கிழிச்ச உடனே அவங்க அப்படியே மிரண்டு போயிட்டுருக்காங்க. அந்த ரிலையன்ஸ் மார்ட் மேனேஜர்லாம் அப்படியே மிரண்டு போய் அமைதியா ஆயிட்டாங்க. பொதுமக்கள்ட்ட பேசியிருக்காங்க. ஏங்க தமிழ்நாட்ல தமிழ்ல பதாகை இல்ல. தமிழ் புத்தாண்டுக்கு ஆங்கில ஹிந்தி ஹிந்தி ஸ்டைல்ல வந்து ஆங்கில எழுத்துக்கள போட்டு புத்தாண்டு சொல்றாங்க. நம்ம எவ்வளோ காலம் தான் வேடிக்கை பார்க்கறது? இனியும் பொறுக்கக்கூடாது. அப்படின்ற மாரி இன்னைக்கு நம்ம இத விட்டா நாளைக்கு உரிமைகள் பறிபோகும். ஏற்கனவே அந்த பேருந்தோட தமிழ்நாட காணோம். இப்ப இங்க தமிழ காணோம். அப்படின்ற மாரி தம்பி சொல்லி மக்கள்கிட்ட சொல்லி தான் அதன் பிறகு அந்த பதாகைலாம் கிழிச்சிருக்காப்புல. அப்போ உடனே காவல்துறை வந்திருக்காங்க. காவல்துறை வந்து கேட்டிருக்காங்க. தம்பி வந்து அந்த ஒரு ஆவணம் கையில வச்சிருக்காப்புல. தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல ம். பெயர் பலகைகள் எல்லாமே வந்து தமிழ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காட்டியிருக்காப்புல. யாருக்கு? அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட. நீங்க எங்க மேல வழக்கு போடுறதா போட்டுக்கங்க. நாங்க உரிமைய தான் பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல தமிழ்ல இல்லாம இருக்கே. அ காவல்துறை நீங்க சொல்லப்போனா எங்க தான் ஆதரவு தெரிவிக்கணும். ஆனா தமிழக காவல்துறை எப்போதுமே எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது கிடையாது. எங்க மேல வழக்கு போடுறீங்க. ஆனா வழக்கு போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தம்பி உமாசங்கர் துணிஞ்சு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, நீங்க எங்க மேல வழக்கு போட்டீங்கன்னா, உங்க மேல அவங்க வந்து ஏதோ ஒரு அவங்க சட்டம் சொன்னாரு. அந்த அந்த சட்டத்துல உங்க மேல நாங்க வழக்கு போடுவோம். அப்படின்னு தம்பி உமாசங்கர் காவல்துறை அவங்கள எதிர்த்து பேசியிருக்காப்ல. ஓகே. நம்ம உரிமைக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். இது என்னோட சுயநலத்துக்கு கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ் நாட்டுக்காக பேசிட்டு இருக்கேன் நானு. அப்படின்னு உமாசங்கர் ரொம்ப போல்டா பேசியிருக்காரு. உண்மையிலேயே தமிழ்நாட்டுல இருக்கிற அ அமைப்புகளுக்கும், தமிழ் அமைப்புகளுக்கும், தமிழ் எல்லாருக்குமே தம்பி ரோல் மாடலா இப்ப இருக்காப்ல. இப்ப நிகழ்காலத்துல, இந்த காலகட்டத்துல தம்பி உமாசங்கர் ரோல் ரோல் மாடலா நெறைய வேலை செஞ்சுட்டு இருக்காப்ல. அதே போன்று இப்போ நீங்க பெங்களூரு பகுதியில நீங்க சில பதிவுகள பதிவிட்டு வர்றீங்க பார்க்கிறோம். தமிழர்களை தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல சிலர் இழிவாக பேசுவதாக பதிவிடுறீங்க. யார் அவங்க? என்ன விவரங்க? இல்ல இங்க நெறைய கானா அமைப்பை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க, தமிழ் பெண்களை இழிவுபடுத்தி அதாவது விளையாட்ட விளையாட்டா பார்க்கணும். ஒரு காவேரி இஷ்யூ இருந்துச்சு. அப்போ ஒரு சண்டை போட்டானுங்க. இப்போ இடையில வந்து இந்த ஐயப்பனுக்கு மாலை போட்டு போறாங்க பாருங்க. ஐயப்பன் கோயில் சபரிமலைக்கு. அப்பயும் கன்னட கொடி கட்டப்பட்டு பிரச்சனைய உருவாக்குறாங்க. திட்டமிட்டு யார் பண்றது பார்த்தா, கர்நாடகால இருக்கிற டிடி அசோசியேஷன் அந்த டிரைவருங்க தான் பண்றாங்க. திட்டமிட்ட பண்றாங்க. அது வேற சிலர பணம் கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கிறாங்க. அது வேற ஒரு கதை அது. இந்த டிடி டிரைவர் என்ன பண்றானுங்க, திட்டமிட்டே தமிழ்நாட்டுல வந்து பிரச்சனைய உருவாக்குறாங்க. இந்த கன்னட கொடி கட்டின்னு போயிட்டு உருவாக்குறாங்க. இப்போ சமீபத்தில நேத்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சேலம் போற தொப்பூர். அங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா, வழக்கமான தேர்தல் பணி தேர்தலின் போது வழக்கமா செக் பண்ணுவாங்க.
அது கர்நாடகா வண்டி போனாலும் சரி, தமிழ்நாடு வண்டி போனாலும் சரி, நான் கூட பரப்புரைக்கு போம்போது எங்க வண்டிய நிப்பாட்டி செக் பண்ணாங்க தான். நாங்களும் கர்நாடகா வந்த அந்த கார்ல தான் போனாங்க பரப்புரைக்கு. அது பரிசோதனை பண்ணது வழக்கமானது தேர்தல் காலங்கள்ல. உடனே இந்த கர்நாடகா டிடி வாகனம் போயிருக்குது. அந்த செக் போஸ்ட்ட செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணும்பொழுது உடனே இல்ல ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான். இந்த டிடி டிரைவர். நாங்க கன்னடன்றதாலயோ, கர்நாடக வாகனம்ன்றதாலயோ எங்கள செக் பண்றாங்க. எங்கள வந்து ரொம்ப தொல்ல குடுக்குறாங்க. அப்படின்ற மாரி ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சுட்டான். இது இது முட்டாள்கள். திட்டமிட்டே வந்து இனக்கலவரத்த பண்ற மாரி செய்றாங்க. இது இப்படிலாம் பண்ணாக்கா அவங்க திட்டமிட்டு காவல்துறை இறங்கி அவங்க வழக்கு போடணுங்க. வழக்கு போடணும், ஃபைன் போடணும். இதெல்லாம் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் செய்யணும். 2 கன்னடர், தமிழர் 2 மாநில நல்லுறவ காக்கணும்னாக்கா, இத நம்மளால முடியாது. தமிழ்நாடு அரசு தான் செய்யணுங்க. இங்க கர்நாடகால மட்டும் நீங்க கன்னடத்துக்கும், தமிழுக்கும் கலவரம் ஏற்படும் வகையில தமிழர்கள் யாராவது செயல்பட்டா, உடனே வழக்கு போட்டு சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்பாங்க. இப்ப இவ்வளவு நேரம் நான் வந்து கன்னடத்துக்கு எதிரா செயல்பட்டா என் மேல வழக்கு போட்டு உள்ள தள்ளியிருப்பாங்க. அந்த வேலை நான் செய்றது கிடையாது. 2 மாநில நல்லுறவு, 2 மக்கள் நல்லுறவுக்கு தான் பாடுபட்டுட்டு இருக்கோம். இப்போ நான் கோவப்பட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன் நானு. அது சட்ட ரீதியா செய்யணும். என்னன்னாக்கா, இந்த விளையாட்டு விளையாட்டா பார்க்கறது கிடையாது. ஆர்சிபினாக்கா பெங்களூரு, சிஎஸ்கேனா சென்னைன்னு பார்க்குறானுங்க. அந்த ஆர்சிபில கனடா பிளேயர்ஸ் யாரும் கிடையாது. அதே மாரி சிஎஸ்கே தமிழ் பிளேயர்ஸ் யாரும் கிடையாது. ஆனா, இந்த முட்டாள்கள் என்ன பண்றாங்க, கன்னட மண்ணை கன்னட கொடிய நேசிக்கிற மாதிரி ஜெய் ஆர்சிபின்றானுங்க. அந்த தற்குறின்னு தான் சொல்ல முடியும். விஜய் ரசிகர்கள் எப்படி இருக்காங்க. அந்த மாரி தற்குறிகள் போல தான் வந்து, நீ கன்னட கொடிய நான் கூட வணங்குறேன். கன்னட கொடிய, தாய் புவனேஸ்வரிய வணங்குறேன். கன்னட கொடிய வணங்குறேன். ஆனா, நீ தன்னுடைய தாய் கன்னட கொடி அளவுக்கு இந்த கிரிக்கெட் ஒரு பொழுதுபோக்கு கிரிக்கெட் கொடிய ஜெய் ஆர்சிபின்றானுங்க. எவ்வளோ முட்டாளாக்குறாங்க பாருங்க அவங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் பெண்களையும், தமிழர்களையும் இழிவுபடுத்தி உங்கள வந்து தமிழ் பெண்ன்ற மாரி அசிங்கமா கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. அதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியல. ஆ அதே தமிழ்நாட்ல எங்களுக்கான அரசு ஒரு நல்ல மானத்தமிழ் ஆட்சி பண்ணியிருந்தாக்கா, நான் இப்படி ஒரு புகார் குடுத்திருந்தா உடனே வழக்கு போட்டு, நம்ம வழக்கு போனா கூட பணம் கிடையாது. வழக்கு போணும், நடவடிக்கைன்னா கூட. எத்தன பேரு? நூற்றுக்கணக்கான இந்த வேலைய செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. ஆனா தமிழ்நாட்ல தமிழக தொழிலதிபர்களோ, தமிழக அரசோ நினைச்சிருந்தாக்கா, அவங்க மேல வழக்கு போட்டு இதெல்லாம் செய்யலாம். ரொம்ப நம்ம இந்தியால தான் இருக்கிறோமான்ற கேள்விக்குறியா இருக்குது. ஒருத்தன் என்ன சொல்றான், ஆர்சிபி, சிஎஸ்கே பெங்களூருக்கும், சென்னைக்கும் கிரிக்கெட் நடக்குது. அவனுங்கலாம் பாகிஸ்தான். இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கிற போர்ன்ற மாரி வெளிப்படையா காணொளி போடுறாங்க. கர்நாடக காவல்துறையும் கண்டுக்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டு அரசியல்வாதியும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆளுங்கட்சியினர். இதெல்லாம் பார்த்து அப்படியே என்ன சொல்றது, மனம் உடைஞ்சு போய் பேசிட்டு இருக்கோம். பொறுக்க ஆமா. முடியாம சில நேரத்துல பதிவுகள் போடுறோம். இங்க கர்நாடகத்துல மத்த தமிழ் அமைப்புகள்லாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா, என்னால பொறுக்க முடியாம நான் எதிர்த்து அவன போட்டேன். உன்ன வீடு தேடி அடிக்கிறேன்டான்னு பதிவு போட்டேன் நானு. முடிஞ்சா வழக்கு போட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. நம்ம எவ்வளோ காலம் தான் அடங்கி போறது? சில நேரங்கள்ல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாரி ஆட்களுக்கு பாடம் கத்து தரணும். அதுல கர்நாடகத்தோட பாதுகாப்புக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. உங்களோட இயக்கம் இந்த தேர்தல்ல என்ன நிலைப்பாடு எடுக்குது தமிழ்நாட்டுல? சட்டமன்ற தேர்தல். நாங்க நாம் தமிழர் கட்சி தான் ஆதரவு அளிக்கிறோங்க. ம். ஏன்னா ஒரு வலுவான தமிழ் தேசிய கட்சி. கிட்டத்தட்ட தமிழ் தேசியத்த பேசி, திராவிடத்தை எதிர்த்து, அ ஒரு மற்ற கட்சிகளுக்கு மாற்றா நாம் தமிழர் தான் இருக்குது. அதனால வேற நம்ம நாம் தமிழர் தான் ஆதரவு தெரிவிச்சாகணும். இப்போ விஜய் கூட வந்திருக்காப்புல. ஒரு மாற்று சக்தியா நம்ம அவர ஆதரவு தெரிவிக்கலாம்னு பார்த்தா, பெயர்ல கூட திராவிடம் இல்ல. ஸோ அவர ஆதரவு தெரிவிக்கலாம்னு பார்த்தா, அவரும் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்ணுன்றாப்புல. தமிழர்களின் நாங்க படுற இன்னல்களுக்கு கர்நாடகத்தில இருக்கிற தமிழர்களாகட்டும், ஆ ஈழத்தில தமிழர்கள் இறந்ததுக்கு காரணமா இருக்கட்டும், தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கான கிட்டத்தட்ட 1000கணக்கான மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இதாகட்டும். ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சனைக்கு காரணமே திராவிடம் தான். மூலம் திராவிடம் தான். அங்க ஆள்றவங்க சரியா இருந்தாக்கா, எல்லா தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டும் இல்ல. உலகத்தின் எந்த மூலை தமிழகம் பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனா ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் இந்த திராவிடம், திராவிடர்கள், தெலுங்கர்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது, அ அதுக்கு மாற்று சக்தியா நாம் தமிழர் தான் நிக்குது. அதனால நாம் தமிழர் கட்சி தான் நான் ஆதரவு தெரிவிக்கிறேங்க. ஓகே. ஸோ, அ இந்த ஒரு நீங்க வந்து பூர்வீகமா திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்தவர்கள். அந்த பகுதியிலே அ இந்த தமிழர் வெர்சஸ் தெலுங்கர் அப்படிங்கிற அந்த ஒரு அரசியல் அப்படிங்கிறது அதிகமாக பேசப்படுகிறது தமிழ் தேசியவாதிகளால். ஸோ இந்த சூழல் ஆமா. கள நிலவரம் அங்க எப்படி இருக்கு? இல்ல இது உண்மையிலேயே மக்களுக்கு நெறைய விழிப்புணர்வா இருக்கு. புதுமையா இருக்கு. நாங்க திருவண்ணாமலை, கலசப்பாக்கம், கீழ்பணத்தூர் போன்ற பகுதியெல்லாம் பரப்புரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்பா ஏவவேலு தெலுங்கு ஒரு நாயுடுப்பா அவரு ஏவல் நாயுடுன்னு சொல்றோம்.
ஏவல் நாயுடு, பிச்சாண்டி நாயுடுன்னு சொல்றோம். அவங்களுக்கு ஆச்சரியமா பார்க்குறேன். ஆமாவா? அப்படின்னு. எங்க நெறைய தெலுங்கு நண்பர்கள்லாம் இருக்காங்க. கன்னட அதே திருவண்ணாமலையில கன்னட நண்பர்களும் இருக்காங்க நெறைய பேரு. நெறைய அங்க அரசியல்ல இருக்காங்க. ஆனால் இங்க அரசியல்ல ஏவா வேலு வந்து தன்னை தமிழன் சொல்லிக்கொண்டு, அங்க மக்களை ஏமாத்திக் கொண்டு, நெறைய ஊழல் பண்ணியிருக்காப்புல. எக்கச்சக்கமா. இல்ல அங்க இருக்கிற தெலுங்கரா இருந்தாலும் என்ன பிரச்சனை? அவர் அந்த பகுதியில மக்களுக்கு மிக நீண்ட வருடமாக பொறுப்புல இருக்கிறார், பதவிகள்ல இருக்கிறார். அவர் செய்யற நல்லதை மட்டும் தானே பார்க்கணும். ஏன் அவரு தெலுங்கரா இருந்தா என்ன? ஆமா. இங்க தமிழ் இன அடையாள அழிப்பு செய்றாரு. இங்க திருவண்ணாமலை முழுக்க முழுக்க எங்க போனாலும் அங்க வந்து, அந்த கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த எல்லாம் தெலுங்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தெலுங்கு பேசட்டும். நான் தெலுங்க மதிக்கிறேன். தெலுங்கர்கள மதிக்கிறேன். ஆனால், அங்க கடைக்காரன் என்ன பண்றான்னாக்கா, கூப்புடுறாங்க. எல்லா அந்த ஹோட்டல்ல வந்து தெலுங்குல போட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏவாவோட உறவினர்களா இருக்கிறாங்க. ம். நெறைய தொழில் புரியறவங்க, ஹோட்டல் வச்சிருக்கவங்க, நெறைய அந்த திருவண்ணாமலை டோல்கேட் இருக்கு பாருங்க. அந்த திருவண்ணாமலை வேலூர் சாலையில டோல்கேட் இருக்கு. அந்த டோல்கேட் கான்ட்ராக்ட் கூட யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆந்திராவ சேர்ந்தவங்க தான் வச்சிருக்காங்க. ஏன் ஓகே. தமிழர்கள் குடுக்க முடியாதா நீங்க? டோல்கேட் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓனர் வந்து ஆந்திராவ சேர்ந்தவர் தெலுங்குல தான் இருக்காரு. அங்க இல்ல டோல்கேட்ல வேலை செய்றவங்கலாம் பார்த்தா கூலி கூட சம்பளம் கூட பார்த்தீங்கன்னாக்கா, வெறும் 10,000 ம். 12,000 குடுத்துட்டு இருக்காங்க. நம்ப தமிழர்கள் தான் வேலை பண்றாங்க. அந்த பசங்க பார்த்தா 10,000 12,000க்கு வேலை பண்றாங்க. மினிமம் ஒரு ஒரு குடும்பம் நடத்தி ஒரு குறைஞ்சபட்ச தமிழ்நாடு அரசு நிர்ணயிச்சுக்குதுங்க. குறைஞ்சபட்ச சம்பளமா வந்துட்டு அ 18,000 குடுக்கணும்னு சொல்லிட்டு அத நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனால் அந்த டோல்கேட்டோட ஓனர் தெலுங்கனா இருக்கான். வேலை செய்றவங்க தமிழர்களா இருக்காங்க. அ பறையர்களும் இருக்காங்க, வன்னியர்களும் இருக்காங்க, தமிழ் குடிகள். ஆனா வாங்குற சம்பளம் பார்த்தா 12,000 11,000. அப்போ இந்த பௌர்ணமி, அமாவாசைக்கு வந்து மேல்மலையனூர் போறாங்க. பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை வராங்க. அப்போ டோல்ல செம்மையா சம்பாரிக்கிறாங்க. ஆனா அந்த வருமானத்த அனுபவிக்கிறதெல்லாம் பார்த்தா தெலுங்கர்கள் தான். அப்ப அது குடுத்தது ம். யாரு? என் வேல தான் நீ தான் கான்ட்ராக்ட் குடுக்குற. ரோடு இல்ல கான்ட்ராக்ட் இது ஆகட்டும், எந்த ஓகே. டெண்டர், கான்ட்ராக்ட் வந்து எப்போதுமே அது போன்ற அரசியல் பதவியில இருக்கிறவங்க உறவினர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு குடுக்குறது உண்டு. அதுபோல சுற்றுலா தலம் அப்படிங்கும்பொழுது, அங்க பலதரப்பட்ட மொழியினர் வருவாங்க. அதனால அவங்க அந்த வியாபாரிகள் எல்லா மொழியும் பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. இது ஒரு இயல்பான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏங்க எல்லா ஆனா எல்லா திருவண்ணாமலை மொழியும் மக்களுக்கு என்ன பாதிப்பு? ஏவவேலுவால் திருவண்ணாமலை மக்களுக்கு என்ன பாதிப்பு? ஆமா. இந்த லோக்கல் உள்ளூர் மக்களே வந்து கோயிலுக்கு நீங்க போக முடியாத சூழ்நிலை. அதாவது மக்கள் வந்து உள்ளூர் மக்கள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமையோ, மத்த திங்கட்கிழமையோ கோயிலுக்கு போவாங்க. திருவண்ணாமலை காலமா வழக்கமா போறது தான் அது. ஆனா இன்னைக்கு உள்ளூர் சரி. மக்கள் வந்து சாமி கோயில்ல தரிசனம் பண்ணி பல ஆண்டுகளாகுதுன்னு சொல்றாங்க. ம். நீங்க கியூலன்னா நான் 5 மணி நேரம், 6 மணி நேரம் ஆகுதாம். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் குவிறாங்க. ஆந்திராலருந்து வரவங்க. 1 நாள் கூட ஆகுதுன்னு ஓகே. சொல்றாங்க. அந்த அளவுக்கு சூழல் இருக்கு. மக்கள் அங்க உள்ளூர் மக்கள் என்ன பாதிப்புனாக்கா, இன்னைக்கு திருவண்ணாமலை தமிழ்நாடா, ஆந்திராவான்னு தெரியல. அந்த அளவுக்கு கோயில் வர்த்தக வழிபாட்டு உரிமையை தாண்டி வேற என்ன பாதிப்புகள் அவங்களுக்கு அந்த மக்களுக்கு? ஆமா. வர்த்தக நிறுவனங்கள்ல நீங்க கடைகள்ல, ம். உணவகங்கள்ல, லாட்ஜுங்கள்ல வந்து நீ தமிழ்ல எழுதிட்டு ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எந்த மொழி வேணா போட்டுக்கோ. எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நீ தமிழே போடாம தெலுங்குல போடுற பாரு. அதுதான் பிரச்சனை. அது ம். பிற மாநிலங்கள்ல வந்து அந்த அந்த கர்நாடகால கன்னடத்த போடாம பிற மொழி போட விடுவாங்களா? ஆந்திரால தெலுங்கு போடாம பிற மொழி போட விடுவாங்களா? ஆனா தமிழ்நாட்டுல தமிழை தவிர்த்து தமிழ் போடாம தெலுங்கே போடுறான். நேரடியா தெலுங்கு தான் போடுறான். 2 தெலுங்கு தான் பேசுறாங்க. அது நானு ம். திருவண்ணாமலைக்கு எப்ப போனாலுமே நானு சண்டை போட்டு தான் வரேன் நானு. ஓகே. தெரிஞ்சவங்கள பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு, அவன் அண்ணா ம். அண்ணா அருணாச்சலம் அருணாச்சலம் கூப்பிடுறான். திருவண்ணாமலை கூப்பிடுறதில்ல. நானு ஒரு ம். 10, ம். 15 கண்டக்டர் டிரைவர் சண்டை போட்டு அவன திருத்தியிருக்கேன். அது மட்டும் கடைகள்ல போனா கூட பேசுவேன் நானு. ஏங்க நீங்க தெலுங்குல ம். போடுங்க தப்பு கிடையாது. முதல்ல தமிழ்ல போடுங்க. அப்படின்ற மாரி நெறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம் நாம. இந்த நிலையை திருவண்ணாமலை ஏவாவேலு உருவாக்குனாரா என்ன? இதுக்கு ஏன் அவர ப்ளேம் பண்ணணும்? இல்லைங்க. நீங்க உண்மையிலேயே வந்து வெளிப்படையா தெரியாது. ஆனா மறைமுகமா பார்த்தீங்கன்னா, அவரு நெறைய வந்து முதலீடுகள் வந்து ஆந்திரால செஞ்சிருக்காப்புல. அதே மாரி இந்த திருவண்ணாமலை முழுக்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நல்ல உணவகம் உணவகமு ஆந்திராலருந்து வரவங்க பேருந்துகள் ஆந்திரா பேருந்து வருது பாருங்க. கேபிஎஸ்ஆர்டிசியா இருக்கட்டும், ஆந்திரா டூரிஸ்ட் வண்டில ஆகட்டும். வந்தா எங்க போவாங்க? கோயில் பக்கத்துல எங்கேயாவது போவாங்க. இல்ல எந்த உணவகத்துனா போவாங்க. ஆனா குறிப்பிட்டு என்ன பண்றாங்க, திருவண்ணாமலையிலருந்து ரிங் ரோடு இருக்குங்க. ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 4 கிலோமீட்டர் ரிங் ரோடு. அந்த ரிங் ரோடு இடத்துல ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க. ஆந்திரா அ பேருந்து ஆந்திரா பேருந்துகள், டூரிஸ்ட் வாகனம் வந்து அங்க தான் நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு. கோயில்லருந்து 4 கிலோமீட்டர் அவுட்டர் ரிங் ரோடு. அதாவது திருவண்ணாமலை கலெக்டர் ஆஃபீஸு, அரசு மருத்துவமனை, திருவண்ணாமலை நீதிமன்றம் இதெல்லாம் இருக்கு பாருங்க. அதன் அருகாமையில காலி இடங்கள் இருக்கு. அங்க வந்து ஹோட்டல் இருக்கு. அங்க ஆந்திரா வாகனங்கள் நீங்க இங்க தான் நிக்கணும்னு சொல்லிட்டு போர்டு போட்டு வச்சுருக்காங்க.
ஆந்திரா பேருந்து வந்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு. இது யாரு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் அவருடைய உறவினர்கள் தான். எல்லாம் பினாமிகள் தான். வெளிப்படையா ஆதாரப்பூர்வமா சொல்ல முடியாது. நம்ம எல்லாம் எடுக்க முடியாது. ஆனா உண்மை அதுதான். பேசும்போது தெரியுது, பார்க்கும்போது தெரியுது. கரெக்ட்டா ஆந்திரா வண்டிங்க வருது. அந்த ஓட்டம் தான் போறாங்க. அங்க தான் சாப்பிடுறாங்க. ஏன் வேற ஹோட்டலும் கிடையாதா? தமிழர்கள் உணவகம் கிடையாதா? அங்க போக முடியாதா? இதெல்லாம் திட்டமிட்டே செய்றாங்க. அதே மாரி ஆந்திராக்காரங்க நெறைய பேர் வந்து இடங்கள வாங்கி போடுறாங்க. அங்க வந்து ஒரு இடம் வந்து எங்க உறவினருடைய இடம். அந்த இடம் வந்து ஒரு 30,00,000 போகுதுங்க. ஒரு ஆந்திராக்காரன் வந்து வாங்கி போட்டான். 40,00,000 தரேன்னு சொல்லிட்டு இடத்த வாங்கி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இது சாம்பிள் தான். அது மட்டும் எங்களுடைய எங்களுது ஒரு ஒரு 3/4 ஏக்கர் இடம் இருக்குது. திருவண்ணாமலை பக்கத்துல கிராமத்துல. அ எங்க குடும்ப சித்தப்பா அது எங்களுது சேர்ந்து குடு குடும்ப உறவுகள் தாத்தா சொத்து அது. பாட்டன் சொத்து. அத கேட்டு வராங்க. அந்த இடத்த பார்த்துட்டு திருவண்ணாமலை டவுன்லேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த இடத்த கேட்டு வராங்க. "இங்க குடுக்குறீங்களா? டபுளா தரோம்ன்னு" சொல்லிட்டு என்கிட்டயே பேசினாரு ஒருத்தர் ஆந்திராவ சேர்ந்தவரு. ஸோ எல்லாம் பேரம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. திருவண்ணாமலை இடம் தெலுங்குல வாங்கி போட ஆரம்பிச்சுட்டாங்க. அ முடிச்சிடலாம். அவங்களால என்ன என்ன பாதிப்புன்னு கேட்டீங்களா? இப்போ ம். திருமங்கலம், மதுரை பக்கம் திருமங்கலத்துல நாம் தமிழர் கட்சியினர் வாக்கு கேட்டு போயிருக்காங்க. ம், ம். வாக்கு கேட்டு போயிருக்கும்போது, அங்க வந்து நாங்க இங்க தெலுங்குல அதிகமா வசிக்கிறோம். இங்க உள்ள நுழையாதுன்னு சொல்லி விரட்டி அடிச்சிருக்காங்க. ஓகே. விரட்டி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு வேட்பாளர் வந்து மைக் சின்னத்துல போட்டிடுறாப்புல. ஏதோ தெலுங்கு ம். கட்சி ஏதோ கட்சி பேர் வச்சு அந்த ஆளு பேர் தெரியல. ஏதோ பரத்ன்னு நெனைக்கிறேன் அவர் பேரு. அந்த ஆளு என்ன சொல்றான், "என்ன பெரிய நாம் தமிழரு? திருமல நாயக்கருடைய வாள பார்த்துருக்கீங்களா?" அப்படின்ற மாரி மிரட்டல் விடுறான். அது மட்டும் இல்லாம, தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழர்கள் வந்து திருமங்கலம் தொகுதியில வந்து வாக்கு கேட்க போம்போது, நாம் தமிழர் கட்சிய மிரட்டி அனுப்புறாங்க. இல்ல நீங்க நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிற மாரி முழக்கங்கள முன்வைக்கும்போது, இங்க இருக்கும் பிற மொழியாளர்கள் குறிப்பாக தெலுங்கர்கள் சார்ந்து அவர்கள் வைக்கும்போது, அவர்களுக்கு ஒரு பதட்டம் வரும் தானே! அது ஒரு இயல்பு தானே! ஒரு ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அப்படின்னு தானே அவங்க அத பார்ப்பாங்க. அதனால அ இது இது வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இப்போ தமிழ்நாட்டுல வந்து திராவிடம் என்ற பேர்ல தெலுங்கர்கள் ஆட்சி செய்வதால் தமிழர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு, நெறைய இழப்புகள். ஈழ பிரச்சனையாகட்டும், பல பிரச்சனைகள் நெறைய நமக்கு எதிராக நடந்திருக்கு. தமிழ்நாட்ட தமிழ் ஆள வேண்டும்னு சொல்லும்போது, பிற மொழியினருக்கு வந்து ஒரு அச்சமுணர்வு வருதுன்னு சொல்றீங்க. பாதிப்பு அடைவது தமிழர்களால் எந்த மொழியிலும் பாதிப்பது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை தெலுங்கர்கள் ஆள்வதால் தமிழர்களுக்கு தான் பிரச்சனை. தமிழர் உரிமைகள் தான் பறி போயிருக்குது. இப்போ இங்க கர்நாடகத்துல வந்து நாங்க வந்து கன்னடிகனே சார்வபௌமன்றோம். கர்நாடகத்தை கன்னடம் தான் ஆள வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் மத்தவங்க பங்கெடுக்கணும்னு சொல்றோம். அத அவங்க வரவேற்கிறாங்க. அதேபோல ஆந்திராவிலயும் வந்துட்டு தெலுங்கர் தான் ஆள வேண்டும். ஆட்சி அதிகாரத்தை மற்ற பங்கு கொள்ள வேண்டும். நம்ம இதான் சொல்றோம். நம்ம அனைத்து மொழியும் மதிக்கிறோம். அந்தந்த மாநிலத்தை மண் சார்ந்தவன் தான் ஆள வேண்டும். மற்றவர்கள்லாம் ஆட்சி அதிகாரத்தை பங்கு கொள்ள வேண்டும். தெளிவா சொல்றோம். இப்ப நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா, நீங்க சீமான் வந்து ஒசூர்ல வந்து அ அ தெலுங்கு வேட்பாளர் நிக்க வச்சிருக்காப்ல. அதேபோல தளியில தெலுங்கர் தான் வேட்பாளர் நிக்க வச்சிருக்காங்க. ஒரு 5, 6 பேர் தெலுங்கு நிக்கிறாங்க. வேட்பாளர் நிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில. தெலுங்கர்கள்லயோ, பிற கன்னடர்களோ நம்ம யாரும் எதுக்கல. நம்ம அனைவரையும் அரவணைச்சு தான் பயணிக்கிறோம். அந்த புரிதல் வந்து மக்களுக்கு இப்ப தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கொண்டு சேர்க்கிறோம். ஆனால் இதனால வந்து சில தெலுங்கு அரசியல்வாதிகள் தான் பிரச்சனை. எங்க வேணாலும் தமிழ் தலைவன் உலக ஆட்சிய ஏமாத்திட்டு இருந்தோமோ, இனி நம்ம அப்படி செய்ய முடியாதுன்றது ஒரு பயம் வந்துருச்சு. அதனால சிலர் ஆமா. பயப்படுறாங்க. இந்த நிலை சொல்லுங்க. கர்நாடகாவுல எப்படி இருக்கு? அதாவது கன்னடிகனே சார்வபௌமன்றாங்க. கன்னடம் தான் ஆள வேண்டும். மற்றவர்கள்லாம் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொள்ள வேண்டும் சொல்றாங்க. அதேபோல வந்து மராட்டியா இருக்கட்டும், ஆ மார்வாடியா இருக்கட்டும், இங்க இருக்கிற மலையாளியா இருக்கட்டும், தெலுங்கர்களாகட்டும், எல்லாம் ஆட்சி அதிகாரத்த பங்கு கொண்டிருக்காங்க. தமிழன தவிர்த்து. தமிழன் வந்து ஒரு எம்.எல்.ஏ ஆவனா கூட விட மாட்டேங்கிறாங்க. அந்த ஆட்சி அதிகாரத்த பங்கெடுக்கிறோம். இந்த கவுன்சில் லெவல்ல இருக்கும். கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.